அகிலன் என்னோட சேர்த்து உன்னையும் ஏத்துப்பான். ஏன்னா அகிலன் என்ன லவ் பண்ற மாதிரி உன்னையும் லவ் பண்றான். சாருமதி, நான் பேசினது சுபத்ராக்கு கேட்டிருக்குமோ? ஏய் பரவாயில்ல, உட்காரு. எனக்கு தெரியும் நீ ஏங்க உட்கார்ந்திருக்கேன்னு. நான் அகிலனை பத்தி வாய் விட்டு பேசிட்டேனே, இவங்க கேட்டிருப்பாங்களோ? முத தடவை குழந்தை உண்டாயிருக்க, அதுக்கு பூஜை செஞ்சு சாமி கும்பிடலான்னு இருக்கும்போது அந்த ஆதிராவால இப்படி ஒரு அபசகுணம் நடந்துருச்சு. அதுக்கு ஒரு வகையில நானும் காரணம்தான். நான் ஆதிராவை இங்க கூட்டிட்டு வராம இருந்திருந்தா இந்த பூஜை நல்லபடியா நடந்திருக்கும்ல. எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்குமா, அதான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன். ஐயோ அம்மா, நீங்க ஏன் அப்படியெல்லாம் நினைக்கிறீங்க? ஆமாமா, நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா நீங்க எதுவுமே வேணும்னே செய்யல. ஆதிராவும் தட்டி விடணும்னு நினைக்கல. அவ தெரியாம அடிச்சிட்டா, அது கீழே கொட்டிடுச்சு, அவ்வளவுதாம்மா. ஆமாமா, இத நினைச்சு வருத்தப்படுற அளவுக்கு ஒண்ணும் நடக்கல. இல்ல சாருமதி, நீ இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தல்ல, அதான் எனக்கு வருத்தமா இல்லம்மா, நான் எதுவும் வருத்தப்படல. அம்மா, சாருமதி இந்த மாதிரிலாம் யோசிச்சு வருத்தப்பட மாட்டாமா. இன்னும் சொல்ல போனா சாருமதிக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. ஆனா தெரியாம நடந்தத அபசகணும்னு நினைக்கிற அளவுக்கு மூட நம்பிக்கை கிடையாதுமா. என்ன சாருமதி, கரெக்ட் தானே? ஆமாங்க. இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இவ்ளோ நேரமா நீ என்ன நினைக்கிறியோ என்னமோன்னு அதே யோசனையாவே இருந்துச்சு. இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நான் உனக்கு பாதாம் பால் எடுத்துட்டு வரேன். சாருமதி, பாத்தியா, என்ன பெத்த அம்மா கூட என் மேல இவ்வளவு அக்கறையா பார்த்ததில்ல. ஆமாங்க, ரொம்ப கரெக்ட். நீ கூட சுபத்ரா அம்மா மாதிரி நம்ம குழந்தைய நல்லா பாத்துக்கணும், சரியா? என் போன்ல இருந்த போட்டோஸ் எல்லாம் எப்படி டெலீட் ஆகும்? கடைசியில ஒரு போட்டோ கூட இல்ல. பக்காவா பிளான் பண்ணி டெலீட் பண்ணிருக்காங்க. என்ன ஆதிரா, அடுத்து என்ன வில்லத்தனம் பண்ணலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கியா? நான் என்ன பண்ணேன்? நீ என்னதான் பண்ணல? வீட்ல இருக்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க. சுபத்ரா அம்மா மாதிரி நல்லவங்கள கூட எப்படி உன்னால காயப்படுத்த முடியுது? ஓ, நல்ல மனசா அவளுக்கு? ஓவரா நீங்க எல்லாரும் சேர்ந்து அவள அம்மா அம்மான்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஓவரா தான் ஆடிட்டு இருக்கீங்க. வேணும்னா ஒரு ஆசிரமம் கட்டி அதுல அவளை உட்கார வச்சு பூஜை பண்ணுங்க. அது ஒண்ணுதான் இங்க பாக்கியா இருக்கு. அவ பண்ண தப்பு மட்டும் என்னன்னு உனக்கு தெரிஞ்சது, நீ என்கிட்ட இப்படி இவ்வளவு நேரம் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்திருக்க மாட்ட. உன்னை இந்த வீட்ல தங்க வச்சதுக்கு அவங்களே தப்பு சொல்லிக்கிட்டு இருக்கியா? நன்றி கேட்ட தரமா நடந்துக்கிற. ஹலோ மிஸ்டர், இந்த அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. கோயில்ல நகையை திருடி கும்பல்ல அடி வாங்கினவன் தானே நீ. நீ கெட்ட கேடுக்கு எனக்கு அட்வைஸ் பண்றியா? நான் நகையை திருடல. ஓ, அப்படியே கூட ஏதோ ஒரு பொம்பளை புள்ளைய கூட்டிட்டு வந்ததா கூட கேள்விப்பட்டேன். ஏய், மைண்ட் யுவர் பிசினஸ். கோவம் வருதுல, அதே மாதிரிதான் அடுத்தவங்களுக்கும். நீ வாங்கின அடியில போட்ட பேண்டேட் இன்னும் அப்படியே தான் இருக்கு. அதுக்குள்ள அடுத்த பிரச்சனைக்கு வந்துட்டியா? போறதுக்கு இடம் இல்லாம இருந்த உன்னை வீட்டுல கூட்டினு வந்து வச்சு 3 வேளை சாப்பாடு போட்டு கெஸ்ட் ஹவுஸ்ல கூட்டினு வந்து வச்சு பத்திரமா பாத்துக்கிற சுபத்ராமாவே இப்படி பேசுறனா, இதுல இருந்தே தெரியுது உன் லட்சணம் என்னன்னு. தெரியுதுல, கிளம்பு, காத்து வரட்டும். நான் இருக்கிற பக்கம் கூட நீ தலை வச்சு படுக்க கூடாது. ஆமாமா, அப்படியே வந்துட்டாலும் உனக்கு வேலை வெட்டியே இல்ல, அதனால தானே இப்படி தேவையில்லாத வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்க. திமிரு உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது.
இருந்தாலும் எச்சரிக்கையா ஒரு வாட்டி சொல்றேன், எந்த சூழ்நிலையிலயும் சுபத்ராமாவுக்கு ட்ரபிள் கொடுத்தினா அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஐயோ போதும், கொஞ்சம் நிறுத்துறியா? வந்ததுல இருந்து சுபத்ராமா சுபத்ராமான்னு அவளே சொல்லிட்டு இருக்க. சுபத்ரா பத்தி என்ன தெரியும் உனக்கு? எங்க அம்மா செத்து போனதுக்கு காரணமே சுபத்ரா தான். அது தெரியுமா உனக்கு? ஏய், நீ என்ன லூசா? நீ ஒரு லூசுன்னு நல்லாவே தெரியுது. உனக்கு நேரமும் சரியில்லை, அறிவும் இல்ல. நீ இப்படியே பேசிட்டு இருந்தீனா சீக்கிரம் கீழ்பாக்கத்துல தான் சேர்க்கணும். சுபத்ராமா ஒரு எறும்ப கூட ரசிக்க மாட்டாங்க. அவங்கதான் உங்க அம்மா சாவுக்கு காரணமா? இதுதான் ஜோக் ஆஃப் தி இயர் தெரியுமா? ஹலோ, சொல்டா. ஓகே. இன்னொரு தடவை இந்த மாதிரி மொக்க ஜோக்கெல்லாம் சொல்லாத, சரியா? இந்த வீட்ல ஒருத்தருக்கு கூட அறிவில்ல. உண்மையை சொன்னா கூட புரியாத அளவுக்கு முட்டாளா இருக்காங்க. இங்க பாரு பரணி, காவேரி, 2 விரலை இப்படி வச்சுக்கிட்டு ஒரு மூக்க அடைச்சுக்கிட்டு இன்னொரு மூக்கு வழியா காத்த உள்ள இழுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த மூக்கு வழியா காத்த வெளியில விடணும். தெரிஞ்சுதா? இப்ப நான் இத செஞ்சு காமிக்கிறேன். ரெண்டு மூக்கையும் அடைச்சிக்கணுமா பாட்டி? செத்து போயிடுவடா, செத்து போயிடுவ. ஒழுங்கா மூச்சு பயிற்சி செஞ்சீங்கன்னா 1 மணி நேரம் கூட மூச்சை புடிச்சு தம் கட்ட முடியும், தெரியுமா? உண்மையாவா பாட்டி? ஆமாப்பா, அப்படியெல்லாம் செய்யறவங்க இமயமலையில தான் இருக்காங்களாம். அதான் பரணி, காஷ்மீர்ல இருக்கல அந்த மவுண்டைன் தான். ஓஹோ. போதும் போதும், 2 பேரும் பேசிக்காம சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணுங்க, சரியா? மணி, இங்க வா. சாலை ரெடி ஆயிடுச்சு. பேக்கிங் ஆரம்பிக்கலாமா? முதல் சேலையை அம்மா பூஜைக்கு எடுத்துட்டு போயிட்டாங்களா? இன்னும் இல்ல. அப்ப இரு வரேன். வணக்கம்மா. வணக்கம். டெலிவரி எடுக்க வந்திருக்கோம். ஒரு 10 நிமிஷம் அம்மா மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வந்துருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க. குட் மார்னிங். நான் உன்கிட்ட தான் குட் மார்னிங் சொன்னேன். நான் இப்ப குட் மார்னிங் சொன்னாலும் நீ உன் வேலையை காட்டுதானே போற, அதான். என் மேல உனக்கு இருக்கிற நல்ல எண்ணத்துக்கு ரொம்ப நன்றி. என் அம்மா போட்டோவை என்ன பண்ண? ஒழுங்கா சொல்லு. எந்த போட்டோ? ஏய், உன்னை தானே கேக்குறேன், உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன்.
எனக்கு தெரியாதுன்னு நான் அப்பவே சொல்லிட்டேன்ல. உனக்கு என் மேல கோவம் இருந்துச்சுன்னா எனக்கு எப்படி திட்டணுமோ திட்டிக்கோ. ஆனா போட்டோஸ மட்டும் கொடுத்துரு ப்ளீஸ். எனக்கு நிஜமாவே தெரியாது. போய் சொல்லாத. உனக்கு பிரச்சனை வந்துரும்னு சொல்லி நீதான் அந்த போட்டோஸ் எல்லாம் டெலீட் பண்ணிருக்க. நான் வீட்ல உள்ளவங்க கிட்ட காமிச்சு உண்மையை சொல்லிடுவேன்னு உனக்கு பயம். அதான பிளான் பண்ணி இப்படி பண்ணிருக்க. நீ கெஸ்ட் ஹவுஸ்ல இரு, நான் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். இங்க பாரு, உன்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லிட்டேன், என் பொறுமையை சோதிக்காத. பாட்டி கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேண்டான்னு நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஹே, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், நில்லு. ஹே சுபத்ரா, உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போற. ஏய், ச்சே, இவளுக்கு திமிரு. பாட்டிக்கிட்ட நீ சொன்ன மட்டும்தான் வேலை நடக்கும். நில்லு. என்ன ஏதோ பாட்டி கிட்ட சொல்லணும்னு சொன்னீங்க? அது சீக்ரெட். உன் சீக்ரெட்டோட லட்சணம் தான் தெரியுமே. என்ன தெரியும் உனக்கு? ஆமா, நேத்து கூட எங்க அம்மாவை பத்தி அகலன் கிட்ட பேசிட்டு இருந்தியே, அதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஓ, என் அம்மான்னு சொன்னதும் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இந்த வீட்டோட சீனியர் சர்வன்ட்ட குறை சொன்னதுதான் இப்போ உன் பிரச்சனையா? தேவையில்லாத பேச்சு பேசாத. ஹலோ மிஸ்டர், நீங்க என்ன தப்பு சொல்றது இருக்கட்டும். உங்க அம்மா இல்ல 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 உங்க அம்மா மாதிரி இருக்கிற சுபத்ரா என் மொபைல்ல இருந்த எல்லா போட்டோஸையும் அவ டெலீட் பண்ணிட்டா, தெரியுமா? அவங்க தான் தப்பு பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா? அவ தான் பண்ணிருக்கணும், வேற யார் பண்ணிருக்க போறா? யூ ஆர் ராங். அந்த போட்டோஸ் எல்லாம் உன் போன்ல இருந்து என் போனுக்கு காப்பி பண்ணிட்டு உன் போன்ல டெலீட் பண்ணதே நான் தான். நீ தப்பா கெஸ் பண்ணி சுபத்ரா அம்மாவை சொல்ற. சரி, இப்ப அந்த போட்டோலாம் இருக்கிற போன் எங்க இருக்கு? என் கையில தான் இருக்கு. கொடுங்க ப்ளீஸ், அந்த போனை கொடுங்க. எனக்கு அந்த போட்டோஸ் வேணும். போட்டோஸ் வேணும்னா சாரி சொல்லு. எதுக்கு? பிரசாதத்தை கீழே கொட்டினதுக்கு முதல் சாரி, அம்மா மேல பழி போட்டதுக்கு ரெண்டாவது சாரி. என்னது? அவகிட்ட நான் சாரி சொல்லணுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க முதல்ல உங்க போனை கொடுங்க, நான் போட்டோஸ காப்பி பண்ணிட்டு உங்க போனை கொடுத்துடுறேன். சே சாரி. கொடுங்க கொடுங்க ப்ளீஸ், கொடுங்க கொடுங்க. சாரி சொன்னா இப்படி கெஞ்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லல்ல. சாரி. இன்னொன்னு சாரி 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 சாரி. உன் அம்மாவுக்கும் உன் பாட்டிக்கு உன் கொள்ளு பாட்டிக்கு எல்லாருக்கும் சாரி. போதுமா? தட்ஸ் குட். இந்தா பாத்துக்கோ. ஹலோ, அம்மாவுக்கு சாரி சொன்னேன். உங்க அம்மாவுக்கு சாரி சொன்னா? என் அம்மா வெண்ணிலாக்கு தான் சாரி சொன்னேன். எங்களுக்கு மட்டும் அறிவு இல்லையா என்ன? என்ன இது?
இதுல ஒரு போட்டோஸும் இல்ல. என்ன சாரி சொல்ல வைக்கணும்னு போய் சொல்லி ஏமாத்திட்டான். உன்ன ஐயா என்ன இவங்க? எல்லாரோட விஷயத்திலயும் ஸ்ட்ரிக்டா இருக்கிற அம்மா கூட இந்த சுபத்ராக்காக ஆதராவை எப்படி பொறுத்துட்டு இருக்காங்க? அது புரியாம தான் நானும் கையில கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அண்ணி. நீ ஓயாம திங்கிறதுக்கு இப்படி ஒரு காரணம் வேறயா? இந்த ஆதிராக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட் என்னன்னு கண்டுபிடிச்சாகணும் அண்ணி. ஆதிராவுக்கும் சுபத்ராவுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. அது என்னன்னு யோசிச்சியா? ஆமா அண்ணி. உனக்கு அறிவே இல்லடி. ஆதிராவுக்கும் சுபத்ராவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆதிராவோட அம்மா தன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்ற சுபத்ராவுக்கும் ஆதிராவோட அப்பாவுக்கும் என்ன சம்பந்தம்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அததான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னம்மா சுபத்ரா, தட்ட கூட பிடிக்க முடியாத அளவுக்கு கனவுல மிதக்கிற போல? ஆதிரா பத்தி பேசினாலே இப்படி வெளவெளத்து போறியே, என்ன விஷயம்? அம்மா அம்மா சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. டேய் என்னாச்சுடா? அந்த ஆதிராக்கு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. என்னடா பண்ணா? வாங்க நீங்களே வந்து பாருங்க. பாட்டிக்கு மட்டும் தெரிஞ்சது இன்னைக்கு அவ்வளவுதான். பாட்டி கொன்னே போட்டுருவாங்க. வாமா. ஐயோ வாங்க நீ. வாங்க வாங்க. நீங்க என்ன வேலை செஞ்சு வச்சிருக்கீங்க தெரியுமா? எனக்கு யார் வேலை கொடுத்தா செய்யறதுக்கு. டெலிவரிக்கு கொடுக்க வச்சிருந்த சேலைங்க மேல சாயத்தை ஊத்திட்டீங்க. நான் ஒன்னும் வேணும்னே பண்ணலையே. மணி என்னாச்சு? இந்த அம்மா சாய டப்பாவை காலால எட்டி வச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அது எங்க கொட்டி இருக்கு நீங்களே பாருங்க. ஆஹா, இந்த சுபத்ரா எப்படி வந்து சிக்கியிருக்கா? ஆதிரா, நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இரு நான் அம்மாவை இப்பவே கூப்பிடுறேன். அம்மா, ஒரு நிமிஷம் வாயே. யாராவது சாய டப்பாவை காலால எட்டி உதைப்பாங்களா? நான் தான் உதச்சேன்னு சொல்றேன்ல. இவ்ளோ திமிரா பேசுறா இந்த பொண்ணு. செஞ்சு தப்பா ஒத்துக்கிட்டு உண்மையை சொன்னா அதுக்கு உங்க ஊர்ல திமிருன்னு பேரா? பேச்சுக்கு பதில் சொல்ல மட்டும் நல்லா சொல்லி கொடுத்திருக்கா உன் அம்மா. என் அம்மாவை யாரும் எதுவும் சொல்லாதீங்க. என்னால சேலை வீணா போச்சுதான். நான் தெரியாம தான் பண்ணேன். அதுக்காக வேணா சாரி சொல்லிக்கிறேன். முதல்ல இந்த பேச்செல்லாம் இதோட விடுங்க.
வாய மூடு. சொன்ன நேரத்துல சொன்ன மாதிரி டெலிவரி கொடுக்கறது எங்க வழக்கம். இத்தனை வருஷமும் ஒரு நாளும் நாங்க அதுல தவறுனதே இல்ல. இன்னைக்கு உன்னால அது முறையா மாறுது. ஆனா நீ தப்பு செஞ்சுட்டு சாரின்னு சொல்லிட்டு பேச்ச விடுங்கன்னு அதிகாரம் வேற பண்ற. சாயும் சேல மேலதானே விழுந்துச்சு. என்னமோ உங்க மேலயே விழுந்த மாதிரி ஃபீல் பண்றீங்க. ஏய், அம்மா அம்மா வேண்டாம்மா, பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிடுங்க. ஆனா கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாம நாளைக்கு தலை குனிஞ்சு இந்த மாதிரி என்னால நிக்க முடியாது. நாளைக்கு இதே நேரத்துல சேலை ரெடியா இருக்கணும். அப்படின்னா நீ ஏன் உட்கார்ந்து நெய்யணும்னு அர்த்தம்.